எழுதி வச்சுக்கோங்க. இந்த சின்ன பசங்க வருங்காலத்துல எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் அண்ணனை முதலமைச்சராக அமர வைப்போம். இது வருங்காலத்தின் வரலாறாக மாறும். எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பேன். உன்னை தாண்டா தேடி இருக்கேன். எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதியடா. இதுல நம்மால இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய், இவரு நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடா டேய். பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். அறநிலையத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காருல, ஒரு தம்பி, அவர் பேசுறாரு திருச்சியில, ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்துக்கிறார். எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பேன். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். டேய், எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதியடா. இதுல நம்மால இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய், இவரு நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடா டேய். பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். அத மக்கள் அனுபவிச்சுக்கிற வேண்டியதுதான். நாங்க